இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்பவுமே தப்பு நடந்தா போலீஸ் வரும் இல்ல வேற யாராவது வருவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. நாமளே தைரியமா தப்பை எதிர்த்து கேட்கணும். நமக்குன்னு மட்டும் இல்ல, தப்பு எங்க நடந்தாலும் அதை தட்டி கேட்க யாரையும் எதிர்பார்க்க கூடாது. கண்ணு முன்னாடி தப்பு நடக்கிறத பார்த்தா அதை நாம தான் போய் தட்டி கேட்கணும். என்ன செயலிக்கு ஏன் இவ்வளவு டல்லா உட்கார்ந்திருக்கா? சிவா, இன்னும் கோவமா தான் இருக்கியா? அதெல்லாம் இல்லக்கா. அவர் இப்படி நடந்துக்கிறது புதுசா என்ன? அயலி சித்தப்பா திட்டினதை நினைச்சு வருத்தமா இருக்காளா? இல்லக்கா, நானாவது கொஞ்சம் கோவமா இருந்தேன். அவளுக்கு துளி கூட அதை நினைச்சு வருத்தமே இல்ல. வேற ஏதாச்சும் பிரச்சனையா? இன்னைக்கு அவ அம்மாவோட நினைவு நாள். இறந்தவங்களுக்கு அவங்களுக்கு பண்ற அதிகபட்ச மரியாதையே அவங்களோட நினைவு நாள்ல அவங்கள நினைச்சு சாமி கும்பிடுறதுதான். ஆனா அயலி இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவங்க அம்மாவுக்கு அதை பண்ணதே இல்லக்கா. ஏன்னா அவளோட சித்தி அதை பண்ண விட மாட்டாங்க. அதையும் தாண்டி அவ ஏதாச்சும் செய்ய போனானா அதுக்கப்புறம் அவ அந்த வீட்லயே இருக்க முடியாது. அவளுக்கு அவ அப்பா எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த குடும்பமும் அவளுக்கு முக்கியம். அந்த குடும்பத்துக்காகவே அவ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவ வீட்டுல இருக்கிறவங்க இவ்வளவு ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. அந்த வீட்டுல இருக்கிறப்ப அயலி ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு கூட சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா அவ சந்தோஷமா இருக்கான்னு தெரிஞ்சாலே அவளோட சித்தி வேணும்னே அயலி கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது செய்வாங்க. என்னதான் அயலியோட பாட்டியும் அவ அப்பாவும் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் அயலி அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையை தான் அனுபவிச்சுட்டு இருந்தா. இங்க இருக்காளே அந்த ரித்திகாலாம் அயலியை என்னென்ன டார்ச்சர் பண்ணுவான்னு தெரியுமா? அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கோவம் தெரியுமா வரும். ஆனா அயலி அந்த கஷ்டத்தை கூட சந்தோஷமா ஏத்துக்கிட்டா. அவ அனுபவிச்ச வலி ஒவ்வொன்னையும் நான் நேர்ல பார்த்திருக்கேன். சிவா, இன்னைக்கு நம்ம வீட்ல அயலியோட அம்மாவுக்காக சாமி கும்பிடலாமா? ரொம்ப தேங்க்ஸ்கா. இது தெரிஞ்சா அயலி ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி, நான் உடனே போய் எல்லாத்தையும் ரெடி பண்றேன். சரி. அம்மா, என்ன தெரிய நல்லா பிழிஞ்சு விட்டு ஏத்துங்க. அம்மா, காத்தடிக்குது, மறுபடியும் ஏத்துங்க.
என்ன இப்படி காத்தடிக்குது? அக்கா இருங்கக்கா. ஐயரே, என்னை மன்னிச்சிருங்கம்மா. இன்னைக்கு இந்த பூஜையை பண்ண முடியாது. என்ன அப்ப இதுக்கு என்னதான் பண்றது? எனக்கே இதுக்கு ஒன்றும் அர்த்தம் பிடிபடலம்மா. இதுக்கு சில சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. நான் இன்னொரு தடவை அதை பார்த்துட்டு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேம்மா. இப்போ நான் போயிட்டு வர்றேம்மா. ஐலி அழாத. 20 வருஷத்துக்கு அப்புறம் என் அம்மாவுக்கு முதல் முறையா திதி கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா அதுவும் நடக்காம போயிடுச்சு அண்ணி. அயலி, அதான் ஐயர் இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்காருல்ல. நாம அப்ப பாத்துக்கலாம், நீ கவலைப்படாத. என் அம்மா அப்படி என்ன நீ பாவம் பண்ணாங்க? இறந்ததுக்கு அப்புறமும் ஏன் அவங்களுக்கு இப்படி நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது? இந்திரா, என்னாச்சு? ஏன் இதெல்லாம் இப்படி செதறி கிடக்கு? ஆமா, இது யாரோட போட்டோ? இதையே கொண்டு வந்து நம்ம வீட்ல வச்சிருக்கீங்க? ஏய், இந்த போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? உன்னை தாண்டி கேக்குற. இது எதுக்கு இந்த வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்க? ரித்திகா, இது யாரோட போட்டோ? இதோ இருக்காளே, இவ அம்மாக்காரி. இவங்க தான். இத பாருங்க, இன்னைக்கு ஐலி அம்மாவோட நினைவு நாள். அவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஏற்பாட்டை எல்லாம் செஞ்சோம். யாரு வீட்டுக்குள்ள வந்து யாருக்கு திதி கொடுக்கறது? இது என்ன வீடு நினைச்சீங்களா? என்ன நினைச்சீங்க? இவ்ளோ வருஷமா இவ அம்மாவுக்கு நாங்க இதெல்லாம் பண்ணதே கிடையாது. ஏன்னா